ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சரஸ்வதி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. நம்ம பதிவை பார்க்கக்கூடிய ஒரு சில நடு வயதினர், அதாவது 40-50 வயசு உள்ளவங்க, கணவன் மனைவி வசியம், காதல் வசியம்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய சொல்ல கேட்காம அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்க நினைக்கிறாங்க. அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருந்தா பரவாயில்ல, அவன் நல்லவனாக எங்களுக்கு தெரியல, அந்த பெண் எங்களுக்கு நல்லவனா தெரியல, அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற வாழ்க்கை ரொம்ப கெட்ட வாழ்க்கையா இருக்கு, அவங்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, அவன் ஒரு குடிகாரனா இருக்கான், கஞ்சா அடிக்கிறவனா இருக்கிறான், அவனை போய் என்னுடைய பெண் காதலிக்கிறான், அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்றான், அவங்கிட்ட இருந்து பிரிச்சு என்னுடைய பெண்ணை ஒரு நல்ல இடத்துல சேர்த்து வாழ வைக்க முடியுமா, அதுக்கு மாந்திரிகத்துல வழிகள் இருக்கா அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேக்குறீங்க. இந்த மாதிரி தவறான வாழ்க்கையில, தவறான பாதையில, தவறான நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பிள்ளைகளை பிரிச்சு நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு உண்டான நல்வழிக்கு வாழ்க்கைய ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதை கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். அதுக்கு மாந்திரிகத்துல நிறைய வழிகள் இருக்கு. இதை செய்யணும் அப்படின்னா யாரை பிரிக்கணுமோ அவங்க போட்டோ கண்டிப்பா தேவைப்படும். 2 பேருடைய போட்டோ தேவைப்படும். அவங்க அப்பா அம்மா பெயர், இந்த மாதிரி பிறந்த தேதி, இந்த மாதிரி சம் டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுங்க. இதை நீங்க கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கணும். இன்கேஸ் நீங்க உங்க பசங்க கிட்ட பிரச்சனை பண்ணி அந்த நபரை யாருன்னு காட்டாத அளவுக்கு வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்தீங்க அப்படின்னா பிரிக்கிறது கஷ்டமாயிடும். 2 பேரை பத்தி நான் யாரை பிரிக்கணுமோ, தவறான தொடர்பு இருக்கவங்களை யாரை பத்தி பிரிக்கணுமோ அவங்களை பத்தி முழு விவரங்களை தெரிந்த பிறகுதான் நம்ம பிரச்சனைகளை துவங்கணும். எடுத்த எடுப்புல அந்த பசங்களுக்கு அடிக்கிறதோ, அமக்கலம் பண்றதோ, மன கஷ்டம் பண்றதோ, துன்பங்கள் கொடுக்கறதோ, துயரங்கள் கொடுக்கறதோ, உங்க பிள்ளைங்களை நீங்க தாக்குனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நேருக்கு மாறாதான் எல்லா வேலையும் செய்வாங்க. கண்டிப்பா அந்த வாழ்க்கையை தான் அவங்க அமைச்சுக்க பார்ப்பாங்க. நல்ல முறையில, பொறுமையான முறையில கையாண்டு பக்குவமா அவங்க பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லி எது நல்ல வழி அப்படின்றத நம்ம புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமைங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு தம் பிள்ளைங்களை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க. இந்த பதிவு சம்பந்தமா எந்த கருத்துக்கள் இருந்தாலும் கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிங்க. நன்றி. சிவாய நம.